கனமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஆந்திர மாநிலம் விஜயவாடா பகுதியை கழுகு பார்வையில் காணலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், வணக்கம். தற்போது அங்கு சூழல் எவ்வாறு இருக்கிறது? மக்களை மீட்கும் நடவடிக்கைகள் எந்த நிலையில் இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆந்திர மாநிலத்தில் விஜயவாடா உள்பட 17 மாவட்டங்களில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் விஜயவாடாவில் உள்ள பல்வேறு தாழ்வான பகுதிகளில் நீர்நிலைகள் நிரம்பியதால் தெருக்கள் மற்றும் வழி நெடுகு அந்த பகுதிகள் முழுவதும் நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் போக்குவரத்து முழுவதுமாக நிறுத்தப்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் தற்பொழுது வரை 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களை தாழ்வான பகுதியில் இருந்த பொதுமக்களை மீட்டெடுத்து முகாம்களில் அழைத்து சென்றுள்ளனர். மேலும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் தவிர்த்து வருகின்றனர். ஆனால் அந்த மாநில அரசு அந்த மக்களுக்கு, மீட்கப்பட்ட மக்களுக்கும் அந்த வீட்டில் வெளியேற முடியாத உள்ள மக்களுக்கும் உணவு, குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மேலும் பணிகளை தொடர்ந்து நிறைவேற்றி வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் தாழ்வான பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை இன்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஜேசிபி வாகனத்தில் சென்று அங்கு மீட்பு பணிகள் எவ்வாறு உள்ளது என்பது குறித்தும்
அந்த மீட்பு பணிகளுக்கு உடனடியாக அறிவுறுத்தல் கூறியும் அங்கு அதிகாரிகள் உடனடியாக பணியில் ஈடுபட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். அதன் அடிப்படையில் வந்து பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் உள்ளிட்டவை உடனுக்குடனாக கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் தொடர்ந்து மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் முகாம்கள் இன்னும் அதிகரிக்கப்படும் என தெரியப்பட்டு வருகிறது. முகாம்கள் அங்கங்கே வந்து வெளி ஊர்களில் வந்து அதாவது தாழ்வான பகுதிகளில் இல்லாமல் மேடான பகுதிகளில் இருக்கும் அரசு கட்டிடங்களை வந்து முகாம்களாக மாற்றும் ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மேலும் மீட்கப்பட்ட அதாவது தாழ்வான பகுதியில் நீரில் மூழ்கி இருக்கும் பகுதியில் வந்து மீட்பு பணிகளில் வந்து படகுகள் மற்றும் டிராக்டர், ஜேசிபி போன்ற வாகனங்களில் உள்ளே சென்று அங்குள்ள பொதுமக்கள் வந்து மீட்கப்பட்டு வருகிறது. தற்போது விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.